மணிரத்னம் சார் சொல்கிற மாதிரி உங்கள் படங்கள் தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். வித்தியாசம் சொல்கிறத விட ஞானவேல் ஒரு முழுமையான படைப்பாளியாக நான் பார்க்குறேன். ஆனால் நான் தான் டிகிரி வாங்கினேன், நீயாவது என் பரம்பரையில் ஒரு டிகிரி வாங்கின கெஞ்சி கூத்தாடி பிகாம் டிகிரி வாங்கி வயிற்றில் பால் வாத்தார் அவர். அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா தலையாக இருக்கலாம், ஆனால் அந்த மூளையாக இருந்து உடம்பார்ந்து அத்தனை வேலைகள் செய்கின்றவர் ஞானவேல். இந்தியாவில் 100 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 70 கோடி மக்களுடைய மனநிலை தான் இந்த படத்தினுடைய மையக்கரு. இந்த மாதிரி இடங்கள் வரும்போது ஃப்ளாஷ்பேக் போகாமல் இருக்க முடியல எனக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப பொடியனுங்களாம் 4 வயசு 5 வயசில் பார்த்தோம் நான். அவங்க சூர்யாவுடைய பாட்டி ஊரில் இங்கே எல்லாருமே ஒரு 4 வயசு 5 வயசில் புளிய மரம் ஏறி புளிங்க அடிப்பானுங்க, புயலை காட்டுக்குள்ள சுற்றுவானுங்க, வாழைத்தோப்பில் சுற்றுவாங்க, ஒரு 60 அடி ஆழத்துக்கு கிணத்துக்குள்ளே குதித்து நீச்சல் அடிப்பானுங்க, மாதம்பட்டிக்கு போய் நொய்யலாட்டில் மீன் பிடிப்பானுங்க. இந்த மாதிரியா விளையாடின பசங்க அப்புறம் வாலிப பருவம் போது ஒருத்தர் லயோலா காலேஜ் போய் போராடி பிகாம் டிகிரி வாங்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. யார்? சூர்யா தான். ஆனால் நான் தான் டிகிரி வாங்கினேன், நீயாவது என் பரம்பரையில் ஒரு டிகிரி வாங்கின கெஞ்சி கூத்தாடி பிகாம் டிகிரி வாங்கி வயிற்றில் பால் வாத்தார் அவர். அதுக்கப்புறம் பிஎன்டி ஒரு கம்பெனியில் யாரோட பையனே சொல்லாமல் ஆஃபீஸில் போய் மீதியெல்லாம் எடுத்து போட்டு ஆஃபீஸ் ரூமில் பெருக்கின இளைஞன். ஆஃபீஸ் ரூமில் பெருக்கி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா யாருன்னு சொன்னானா. எங்கள் அப்பா அட்ரஸ் என் வேலைக்கு தேவையில்லைன்னு சொல்லி வேலை பார்த்து அம்பத்தூர்லேருந்து சோழிங்கி வரைக்கும் மோட்டர் பைக்கில் லக்கேஜெலாம் தூக்கிட்டு போய் காலையில் 4 மணிக்கெல்லாம் ஹார்வர்டில் கொண்டு போய் லக்கேஜை ஏற்றி விட்டு அப்படி பிஎன்டியில் வேலை பார்த்து ஒருவன் நடிகன் ஆகிவிட்டான். எனக்கு கற்பனையே பண்ண முடியாத விஷயமா இருக்குது. இன்னொருத்தன் பிங்ஹாம்டன் போய் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தான். அவன் பிடிவாதமாக இங்கே இந்தியாவுக்கு தான் வருவேன்னு சொல்லி அவன் நடிகன் ஆகிட்டான். இந்த 2 பொடி பசங்களும் திருப்பூரில் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ் பண்ணுறேன், நீட்டிங்ஸில் வேலை பார்க்குறேன்னு பார்த்து அங்கேருந்து இங்கே ஒடியாந்துட்டானுங்க. இப்போ அவன் ட்ரீம் வாரியர்ஸ் முதலாளியாக இருக்கானுங்க. எனக்கு என்ன பெருமையாக இருக்குன்னா, மணிரத்னம் சார் சொல்கிற மாதிரி உங்கள் படங்கள் தான் பேசணும், நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். இன்றைக்கி நீங்கள் திரைப்படத்துறையில் மாயா படம் எடுத்தீங்க, ஜோக்கர் எடுத்தீங்க, இப்போ கஸ்மோரா பண்ணியிருக்கீங்க, பெரிய விஷயம்தான். எந்த சூழ்நிலையிலும் நிலை தவறாமல் மண்டக்குள்ள வெற்றியை ஏற்றிக்காமல் 10 வருஷத்துக்கு கேட்டால் ட்ரீம் வாரியர் இன்னும் படம் எடுத்து கொடுக்குறான்னு சொல்லுவேன். 10 வருஷம் தாக்கு பிடிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. 40 வருஷம் தாக்கு பிடிச்ச கம்பெனிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் 10 வருஷம் கேட்டால் அவங்க பேர் இருக்கணும். எத்தனை வெற்றி பெறீங்க, எவ்வளோ கோடி சம்பாதிக்கிற அடுத்த விஷயம். அடக்கம் வேணும், நிதானம் வேணும், நல்ல சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நல்ல டைரக்டரை பிடிச்சி பக்காவாக படம் எடுத்து முறையான தேதி பார்த்து ரிலீஸ் பண்ணுவோம். அது இது வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் ஞானவேல் எங்கள் வீட்டில் இன்னொரு பிள்ளை தான். நான் பெறாத ஒரு பிள்ளை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்தவுடன் சாப்பிட ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படின்னு வந்தார். என்னையா பேட்டி எடுக்க போகிறேன்னு, இந்த ஹெல்த்தை பற்றி அப்படின்னா, ஹெல்த்தை பற்றி பேட்டி சொல்கிறத விட ஹெல்த்தை பற்றி நான் எதாவது பண்ணும்போது எடுக்கலாம்னு சொல்லி நான் எப்பவுமே 4 மணிக்கு எழுந்திருக்கிறாள். இப்பவும் 4 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். 4 மணிக்கு எழுந்துட்டு 4:15க்கு ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரம் யோகா பண்ணுவேன். பாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் 5 மணிக்கு கிளம்பி போட்டில் போய் 5:15லேருந்து 6:15 வரைக்கும் வாக்கிங் பண்ணுவேன். இது ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி பீச்சில் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஞானவேல் விகடன் வேலை பார்க்குறாரு. சார் பேட்டிங்கன்னா அப்புறம் அங்கேயே எடுத்துக்கலாம் சார்ன்ட்டு. அப்போ நான் ஜாக் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூடயே ஓடி பரிதாபமாக கூட ஓடி பேட்டி எடுத்தவர். அதுக்கப்புறம் காலங்கள் மாறி ரொம்ப அதாவது அவர் புறப்பட்டு வந்த வாழ்க்கை புறப்பட்ட இடத்துல வச்சிங்கன்னா கற்பனை பண்ண முடியாது. அப்படி புறப்பட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி அவர் உயர்ந்த இடம் கடுமையான உழைப்பு, சத்தியத்தை கடைபிடிச்சு வந்திருக்கார். இன்றைக்கி அகரம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா தலையாக இருக்கலாம், ஆனால் அந்த மூளையாக இருந்து உடம்பார்ந்து அத்தனை வேலைகள் செய்கின்றவர் ஞானவேல். எதையுமே ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி தெளிவாக பண்ணக்கூடிய ஆள். என்னை பற்றி சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று சிவகுமார் என்னும் மாவட்டம் ஒரு புத்தகம் இருந்துச்சு. அதில் யாருமே புகழ் உரைக்கக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டு என்னோடு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பழக்கப்பட்டவங்க மட்டும் கட்டளை எழுதுங்கன்னு சொல்லும்போது ஞானவேல் கட்டளை எழுதியிருக்கார். பேரன்பும் பெரும் கோபமும் உள்ள ஐயாவர்களுக்கு என்னை பற்றி எழுதியிருக்காரு. பெரும் கோபமும் ஏன் எடுக்கணும்னு சொன்னோம்னா ஒன்றும் இல்லைங்க, கார்த்தி கல்யாணம் கோயம்புத்தூர் நடந்துச்சு. கொடிசாவில் 3 காலம் மடக்கி தடக்கி தமிழ்நாட்டுக்கு எல்லா ரசிகர்களும் ஒரு கிலோமீட்டருக்கு 2 பக்கமும் தட்டி வச்சுட்டாங்க, விளம்பரம் வச்சுட்டானுங்க.
பக்கத்தில் வந்து இஐ தியேட்டரில் ஒரு இந்தியாவிலேயே பெரிய ஒரு டாக்டர் வீட்டு கல்யாணம் நடக்குது. அந்த டாக்டர் வீட்டு கல்யாணத்துக்கு பையன் பொண்ணுக்கு தட்டி வைக்கலாம் இடமே இல்லை. இப்போ ஜாட மாடையாக வந்து தகவல் வருது, என்னையா அது, நாங்கள் தானே காசு கொடுத்து கல்யாணம் பண்ணுறோம், எங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தட்டி வைக்கிற இடம் இல்லாமல் எல்லாரும் ஆக்குபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ஃபீல் பண்ணா தெரிஞ்ச உடனே நான் ஞானங்களை கூப்பிட்டு பிச்சிடுவேன். பிச்சிடுவேன். ஒரு பேனர் கூடாது. மொத்தமாக கொத்தை கட்டி நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். நீங்கள் அந்த இந்தியாவில் வந்து எத்தனை உயிரை காப்பாற்றுற டாக்டர் தெரியுமா? அவர் வீட்டு பையன் கல்யாணத்துக்கு வந்து இப்போ தட்டி வைக்க முடியாமல் பண்ணிக்க என்ன நினச்சிக்கிங்க? அரை மணி நேரத்துக்கு கூட தட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சு மிரட்டி அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு இடம் வைக்க பண்ணால் உடனே அந்த வேலையை செய்து கொடுத்து அந்த டாக்டர் மரியாதை பண்ணியவன் ஞானவேல். அந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு மனிதன் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு பூஜைக்கு நான் தான் போயிருந்தேன். பூஜை எப்போ போட்டாலும் முக்கியம் கூட பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு இருக்கான். ஒரு படம் எடுக்கும்போது தெளிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக ஒரு படத்தை எடுத்து அது இந்த மாதிரி விவரமான தெளிவான ட்ரீம் பாரிகட்டாக சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று எல்லோரும் உலக புகழ் பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக சொல்லுவாங்க சினிமா ஒரு சூதாட்டம்னு. நிறைய பேர் 3 சீட் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் எஸ்ஆர் பிரபு பொறுமையாக உட்காந்து ரம்மி மாதிரி போட்டு கார்டு எடுத்து ஜோடி சேர்த்து ரொம்ப அழகாக அந்த சூதாட்டம் ஆடினாலும் அதில் ஒரு அழகு இருக்கணும், அதில் ஒரு கருத்து சொல்லணுன்ற ஒரு முனைப்போட ஒவ்வொரு படத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானவேல் இந்த வித்தியாசமான அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் 500 படம் பண்ணியிருக்கேன். 500 படத்தில் ஒவ்வொரு படத்தையும் சொல்லும்போது நான் அந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் வித்தியாசம் சொல்றதை விட ஞானவேல் ஒரு முழுமையான படைப்பாளியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக முதல் படி எடுத்து வைக்கிறாரு. சமூக பிரச்சனையுடைய மையப்புள்ளியிலிருந்து சமூகத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு தீவிர இலக்கிய வாசிப்பு இருக்கு, அதே அளவுக்கு எழுதவும் தெரியும். அதனால ஒரு பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை பதிய வைக்கிற ஒரு மொழி ஆளுமை இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், பிரச்சனைகளை சொல்லிடலாம், ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து சொல்லலாம், வார்த்தையா சொல்லிடலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற அகரம் என்கின்ற ஒரு அமைப்பிற்கு முதுகெலும்பாக இருக்கிறார். இந்த படைப்பாளிக்கு ஒரு பிரச்சனையின் மையப்புள்ளி தெரியும், பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும், அந்த தீர்வை நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு மனப்பக்குவம் வாய்ந்த ஒரு படைப்பாளியாக இருக்கிறார். ஆக இந்த படம் நிச்சயமாக ஒரு முழுமையான அது என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கு, இல்லைன்னா இங்க ரொம்ப கஷ்டம். அதனால இது ஒரு முழுமையான எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அசோக் செல்வன் சொன்னாரு இந்த படம் வியாபார ரீதியா அப்படி போகும்னு சொன்னாரு. சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ஒரு படம் ஓடுறதுக்கு ஒரு வெகுஜன படம் ஓடுறதுக்கு வந்து அந்த படத்துல ஏதாவது ஒரு புள்ளி தன்னோட அடையாளப்படுத்திக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் நியதி. அப்போ வந்து மனசுக்கு நெருக்கமாக வந்த படம். ஆனால் இந்த படத்தினுடைய மைய கருத்து இந்தியாவில் 100 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 70 கோடி மக்களுடைய மனநிலை தான் இந்த படத்தினுடைய மைய கரு. அதனால எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பாங்க, ஐயோ நானும் இப்படித்தானே ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாம்னு நிச்சயமா அது மனசை வைக்கும். அதனால எல்லாரும் தன்னை அடையாளப்படுத்திக் கொடுக்கின்ற ஒரு படமாக இது இருக்கிறது. அசோக் செல்வன் சந்தேகமே வேணாம். அதுக்காக 100 நாளோட மாபெரும் வெற்றி சொல்ல, நிச்சயமா எல்லோரும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு படமாக இருக்கும். அதனாலேயே இது வெற்றி பெறும். மற்றபடி இந்த இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் இந்த படம் உருவாவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.